Hi dears, welcome to Grooming Skills. போன வீடியோவில் ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஸ், அதாவது ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஒரு பீட்ஸ் நீங்கள் ஒரு வேல்யூ கூடிய பீட்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேல்யூ உள்ள பீட்ஸ் நம்மகிட்ட இல்லை. அந்த வேல்யூ உள்ள பீட்ஸ் நம்மகிட்ட இல்லாத டைமில் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டைமில் தான் இந்த ஆட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைமில் நம்ம ப்ளஸ்ஸாக ஆட் பண்ணிட்டு வரும்போது மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு வேல்யூ உள்ள பீட்ஸை நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய வேல்யூ இருக்கிற பீட்ஸ் நம்மளுக்கு இல்லை. அந்த டைமில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், +5 கொடுத்துருக்காங்க, +5. ஓகே, நெக்ஸ்ட்டு -1 அதாவது இங்கே ஆன்சர் பீட்ஸில் எது டச் ஆகிருக்கோ அதில் இருந்து தான் நம்ம பீட்ஸை நம்ம மைனஸே பண்ண முடியும். ஆனால் ஆன்சர் பீட்ஸில் டச் ஆகிருக்கதே நம்மளுக்கு 5 தான் இருக்குது. ஆனால் இங்கே -1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நம்பருக்குரிய வேல்யூ உள்ள பீட்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் பீட்ஸில் இல்லை. ஆனாலும் நம்மளை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். இங்கே நம்பர் 1க்கு 4 ஃப்ரெண்ட்ஸு, 2க்கு 3 ஃப்ரெண்ட்ஸு, 3க்கு 2 ஃப்ரெண்ட்ஸு, 4க்கு 1 ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நம்ம நம்பர் 1 தான் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்பர் 1ஓட ஃப்ரெண்டு யார்? 4. அப்போ 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 4 ப்ளஸ் பண்ணிவிட்டு 5 மைனஸ் பண்ண போகிறீங்க. 4 ப்ளஸ் பண்ணிவிட்டு 5 மைனஸ் பண்ண போகிறீங்க. இங்கே ஆப்போசிட் சிம்பிள் அப்படியே இங்கே வரும். ஆட் பண்ணும்போது எங்கெங்கே ப்ளஸ் போட்டிங்களோ அந்த இடத்துலலாம் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் வரும். அப்போ 1 மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 ப்ளஸ் பண்ணிவிட்டு 5 மைனஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 +3. நம்ம ஆல்ரெடி 3 ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 4 பிட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தும் நம்மளுக்கு 3 ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் இங்கே ஆட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ +3 ஆட் பண்ணணும்னா பாருங்களேன், +3ஓட ஃப்ரெண்ட் யார்? 2. அப்போ +3 நீங்கள் ஆட் பண்ணணும். 3 ஆட் பண்ணணும் அப்படின்னா 2, அதாவது 3ஓட ஃப்ரெண்டை 2 மைனஸ் பண்ணிவிட்டு 5 ப்ளஸ் பண்ணணும். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ண ஃபார்முலா மெமரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். சரிங்களா? இப்போ ஆன்சர் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், +7 +7 -2 நெக்ஸ்ட்டு -2. ஆனால் நம்மகிட்ட பீட்ஸ் 5 வேல்யூ உள்ள பீட்ஸ் தான் இருக்குது ஆன்சரில். ஆனால் 2 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2ஓட ஃப்ரெண்டு யார்? 3. அப்போ 2 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 3 ப்ளஸ் பண்ணிவிட்டு 5 மைனஸ் பண்ண போகிறீங்க. புரியுதுங்களா? நல்லா பாருங்கள். +7 -2 நம்மளுக்கு 2 வேல்யூ உள்ள பீட்ஸ் ஆன்சர் லைனில் இல்லை, 5 தான் இருக்குது. அப்போ 2 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 2ஓட ஃப்ரெண்டு யாருன்னு பார்க்கணும். 2ஓட ஃப்ரெண்டு 3. அப்போ 2 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 2ஓட ஃப்ரெண்டு 3 ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் -5 கொடுத்துடணும். புரியுதுங்களா? ஆன்சர் எத்தனை இருக்குது? ஆன்சர் 3 தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், +6 -3 ஆனால் நம்மகிட்ட மேலே 5 பீட்ஸ் இருக்குது,
கீழே ஒரு வேல்யூ உள்ள பீட்ஸ் இருக்குது. ஆனால் -3யை வந்து மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3யோட ஃப்ரெண்டு யார்? 2. அப்போ 3யை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 3யோட ஃப்ரெண்டை ப்ளஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. 3யோட ஃப்ரெண்டு வந்து 2வை ப்ளஸ் பண்ணிவிட்டு 5 மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து +1 +1. ஸோ ஆன்சர் வந்து எத்தனைன்னு பாருங்கள், 4. நெக்ஸ்ட் வந்து +2 +2 +5 +5 -4. நம்மகிட்ட 5 + 2 7 இருக்குது. ஆனால் 4 வேல்யூக்கான பீட்ஸ் வந்து நம்மகிட்ட இல்லை. சரிங்களா? அப்போ 4ஐ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 4ஓட ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும். 4ஓட ஃப்ரெண்டு யார்? நம்பர் 1. 4ஓட ஃப்ரெண்டு 1 வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5ஐ வந்து மைனஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஆன்சர் வந்து 3. இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது. நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிரும். சரிங்களா? இதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ண ப்ராக்டிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் தரேன் நான். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.